எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் தனுசு ராசி அன்பர்களே, உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன். இந்த பதிவிலே ஜனவரி 2026 9ஆம் நாள் துவங்கி 14 வரை, விஸ்வாவசு மார்கழி கடைசி நாள் வரை, மார்கழி 30 வரை, இந்த நாட்களுக்கான ராசி பலன்களை உங்களுக்காக கணித்து தருகின்றேன். அன்பு நேயர்களே, தனுசு ராசி தனுசு லக்னத்திற்கும் பொருந்தும், அல்லது ராசி தனுசு லக்னம் எதுவானாலும் பொதுவில் பொருந்தி வரும்படியாக பொது பலன்களாக உங்களுக்கு இந்த பதிவினை கணித்து தந்திருக்கின்றேன். அன்பு நேயர்களே, உங்களுடைய ராசியிலேயே சூரியன் அமர்ந்திருப்பது, செவ்வாய் அமர்ந்திருப்பது, புதன் அமர்ந்திருப்பது, சுக்கிரன் அமர்ந்திருப்பது என்று இந்த காலம் என்பது இருக்கும். ஜனவரி 13 சுக்கிரன் பயிற்சியாகி 2ஆம் இடத்திற்கு வருவார். இந்த சுக்கிரன் 2ஆம் இடத்திற்கு வருவது என்பது அப்படி ஒரு அற்புதமான லக்ஷ்மி கடாட்சத்தை நிறைத்துவிடும். ஆனால் அந்த 12ஆம் தேதி ஜனவரி வரை உடல்நல விஷயத்திலே சற்று கவனம், பயண வழிகளிலே கவனம், பயணங்கள் இருக்கலாம், அலைச்சல்கள் இருக்கும், இதிலே கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் பொதுவிலே ஒரு விஷயம், உங்களுடைய ராசிக்கு ராசிநாதனுடைய வக்ர பார்வை என்பது இருக்கிறது. இந்த வக்ர பார்வை பெறுவது மட்டுமல்லாமல் சனி பகவானுடைய வக்ர பார்வையும் இருக்கிறது. எந்த ஒரு விஷயத்திலும் சட்டத்திற்கு உட்பட்டு செயல்படும் போது வெற்றி என்பது இருக்கும். சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களிலோ அல்லது தேவையற்ற விஷயங்களிலே முன்னர் ஈடுபட்டிருந்தாலும் கூட சிறு சிறு சிக்கல் வருவதற்கான வாய்ப்பு. அதில் தான் கவனம், பி அலர்ட் என்று சொல்லியிருப்பேன். உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்கள் சென்று வழிபாடு செய்வது, உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய பெருமாள் கோயில்களுக்கு சென்று வழிபாடு செய்வது, இவையெல்லாம் வெற்றியை நிச்சயமாக ஏற்படுத்தும். தனுசு ராசியிலே மூலம் நட்சத்திரத்திலே பிறந்திருப்பவர்களுக்கு நிச்சயமாக முக்கிய நபர்கள், விஐபிக்களினுடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய அமைப்பு, அல்லது குடும்பத்தில் முக்கியமான நபர், குடும்ப உறவினர் முக்கியமான நபருடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய அமைப்பு. இதன் காரணமாக தங்கு தடை தாமதம் என்று இருந்த விஷயங்களில் ஒரு முன்னேற்றம் என்பது இருக்கும். தன வரவிற்கு பஞ்சமில்லை. ஆகையினால் எப்போதும் பணம் கையிலே இருந்தால் தன்னம்பிக்கை ஊற்றெடுக்கும். எந்த ஒரு வேலையையும் நாம் முடித்து காட்டுவோம் என்ற சாதனையாளராக மாற வேண்டும் என்ற எண்ணம் வரும். அது மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக நடக்கும். அடுத்தது பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீர்கள் என்றால், உங்களுடைய ராசிக்கு லாபத்தை அள்ளித்தரக்கூடிய சுக்கிரன் ராசிக்குள் இருக்கிறான். அதன் பின்பு 2ஆம் இடத்திற்கு சஞ்சரிக்கிறான். ஆகையினால் சுகபோகத்திற்கு தேவையான பணம் என்பது வரும். அது மட்டுமல்லாமல் ஆடை அணிகலன்கள் ஆபரண சேர்க்கை என்பது நிச்சயமாக இருக்கும். வாழ்க்கை துணையோடு ஏதேனும் பிரச்சனை இருந்தால் அவை இப்போது தீர்ந்து இணக்கமாக இருக்கும். பொதுவிலே தனுசு ராசி என்பர்களே, உங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய இளையோர், தம்பி தங்கை, அவர்களுக்கு நல்ல நிகழ்ச்சிகள், நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். மேலும் தனுசு ராசி உத்திராடம் 1ஆம் பாதத்திலே இருந்தால், உத்திராடம் 1ஆம் பாதம் மட்டும்தான் தனுசுவுக்குள் வரும். மற்ற 3 பாதங்கள் மகர ராசிக்குள் சென்றுவிடும். உத்திராடம் சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீர்கள் என்றால், சூரியன் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவன். சூரியன் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நிலையை பொறுத்து அதிர்ஷ்டத்தை தருவான். அதிகம் குறைவு என்றதுக்கும் இருந்தாலும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவன் சூரியன். அப்படிப்பட்ட சூரிய பகவான் சனியனுடைய பார்வையில இருப்பது, உங்களுடைய ராசிநாதன் குரு வக்கரம் பெற்றிருக்கக்கூடிய குருவினுடைய பார்வையில இருப்பது. ஆகையினால் உங்களுக்கு எது உரிமையோ, சட்டபூர்வமாக எது உங்களுக்கு சேர வேண்டுமோ அதிலே ஈடுபட்டால் மிக சாதகமான பலன்களை உங்களுக்கு தரும். தொட்டது துலங்கக்கூடிய, எடுத்த காரியத்திலே தொடுத்த அம்பு சரியான இலக்கில் சேரும். எடுத்த காரியம் வெற்றி பெறும். எதிர்பாராத நிகழ்வுகளிலிருந்தும் கூட தன வரவு என்பது இருக்கும். தொழில் வியாபாரம் என்பது நிச்சயமாக கை கொடுக்கும். இழுபறியாக இருந்து வந்திருந்த, பல நாட்களாக இழுபறியாக இருக்கிறது, இந்த வேலை முடியுமோ முடியாதோ என்றிருந்த வேலைகளில் இருந்தும் கூட தன லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்பை அதிகமாக தரக்கூடிய அமைப்பு. உறவுகள், அவர்களோடு இருக்கக்கூடிய விஷயம், அதுல பேச்சுவார்த்தை, இவற்றிலே பொறுப்பற்ற முறையிலே நீங்கள் பேசக்கூடாது. குறிப்பாக வாழ்க்கை துணையோடு பொறுப்பற்ற முறையிலே பேசாமல் இருக்க வேண்டும்.
அப்படி உறவுகளிடம் பொறுப்பற்ற அல்லது தேவையில்லாத வார்த்தைகளை, இன்டீசென்ட் வேர்ட்ஸ் பேசும்போது மகிழ்ச்சி சற்று குறையக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஏதேனும் தொடர்ந்து சர்க்கரை நோய் அல்லது உடல் பருமன் சார்ந்த விஷயத்திலே மருந்து மாத்திரை எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அதை சரியான நேரத்திலே எடுத்துக்கொள்ள வேண்டும். சோம்பேறித்தனம் என்பது எந்த நிலையில் எந்த வயதில் வாழ்க்கையில் இருந்தாலும் சோம்பேறித்தனம் அறவே இருக்கக்கூடாது. மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் கல்வி தொடர்பான ஒவ்வொரு வேலையும் எந்த நேரத்தில் செய்ய வேண்டுமோ புத்திசாலித்தனமாக அப்போதே செய்ய வேண்டும். அதை ஒத்தி போடுவது, பின்னர் செய்து கொள்ளலாம் என்று இருப்பது, இவையெல்லாம் இப்படி யோசித்துக் கொண்டே இருந்தால் வாரம் என்பது கடந்துவிடும், இந்த மாதம் என்பதும் கடந்துவிடும். நேரத்தை வீணடித்து விட்டு அதன் பின்னர் வருத்தப்படுவதில்லை, சிரமப்படுவதில்லை அர்த்தமில்லை. சோம்பேறித்தனத்திற்கு இடம் கொடுக்காமல் பணிகளை உடனடியாக முடித்தால் மாணவர்களுக்கு வெற்றி. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீட்டிலே ராகு இருப்பதனால் பெரும்பாலும் ஆரோக்கியம் சாதகமாகவே இருக்கும். எடுத்த காரியத்திலே நேர்மையோடு நல்ல முயற்சி என்றால், தீவிர முயற்சி என்றால் பெரிய அளவிற்கு தனலாபத்தை தரும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஊட்டச்சத்தான உணவுகளை எடுத்துக்கொள்வது என்பது சிறப்பு. இந்த கடைசியில பார்க்கும்போது சூரியனும் சுக்கிரனும் ஒன்றாக இணைந்து விடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். ஆகையினால் தொட்ட விஷயங்கள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு. வியாபாரத்திலே வெற்றி இருக்கும். வேலையில் கூட கடின உழைப்பு அதிகரிக்கும். முக்கியஸ்தர்களுடைய ஆதரவு வெற்றியை பலப்படுத்தும். வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு முயற்சிகள் மூலமாக நல்ல வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு. தனுசு ராசி என்பர்களே, இந்த ஜனவரி மாதத்தினுடைய இந்த முதல் பாதி மார்கழியின் கடைசி பாதியாக அமைகிறது. இதுல சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் கிட்டத்தட்ட ஜனவரி 13 தான் சுக்கிரனுடைய பெயர்ச்சி இருக்கிறது. ஆகையினால் உங்களுடைய ராசியில எல்லா கிரகங்களுடைய தாக்கமும் இருக்கக்கூடிய காரணத்தினால் எதையுமே சற்று கவனத்தோடு செயல்படுத்துவது, வெற்றிக்கான வழிகளை நோக்கி செயல்படுத்துவது, நேர்மையாக செயல்படுத்துவது நிச்சயமாக உங்களுடைய வெற்றியை ஏற்படுத்தி தரும். இந்த ஜனவரி 14ஆம் தேதியை பார்க்கும்போது சந்திரன் 12ஆம் இடத்துல இருப்பார். 8ஆம் இடத்து அதிபதி 12ல விபரீத ராஜயோகம். நீங்கள் ஏதோ ஒன்று மனதிலேயே சிந்தித்துக் கொண்டு வருத்தப்பட்டு கொண்டிருந்த விஷயம் நடக்கும் நடக்காது என்றிருந்த விஷயத்துல வெற்றி என்பது இருக்கும். புதன் மற்றும் சூரியன் ஒன்றாக இணையக்கூடிய ஒரு அற்புதம் நடக்கும்போது தர்ம கர்மாதிபதி யோகத்தினுடைய அற்புதம் நீங்கள் உங்களுடைய கடமையை தவறாது செய்யும் போது மிகப்பெரிய வெற்றியை தரும். அது மட்டுமல்லாமல் சுப யோகம் இந்த நாட்களினுடைய கடைசியிலே ஏற்படுவது தெளிவு, சிந்தனை தெளிவு, முகப்பொலிவு, உங்களுடைய குணநலன்களிலே சிறப்பு, பாராட்டு எல்லாம் ஏற்படும். ஆனால் தேவையில்லாத ரகசியத்தை தேவையில்லாத நபர்களிடம் சொல்லுவதோ, வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடுவதோ, அது குடும்பத்திலும் சரி வெளியிலும் சரி தவிர்ப்பது நன்மையை தரும். தனுசு ராசி என்பவர்கள் இந்த வாரம் உங்களுடைய குழந்தைகளோடு பேசும்போது சற்று பொறுமை என்பது வேண்டும். ஏனென்றால் கருத்து வேற்றுமை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குடும்ப நற்பெயர் கெடாமல் இருப்பதற்கு குழந்தைகளோடு தேவையில்லாத முரண்பாடுகளை தவிர்ப்பது நல்லது. வியாபாரத்திலே லாபம் ஈட்டுவது சாத்தியம்தான், வெற்றி இருக்கும். இருந்தாலும் கூட சில சவால்களான சூழ்நிலையில் எப்படி சேமிப்பை குறைத்துக் கொள்ளாமல் வியாபாரத்திலே வெற்றி பெறுவது என்ற அந்த யோசனையில இருக்க வேண்டுமே தவிர கடன் வாங்கி எந்த முதலீடும் செய்யக்கூடாது. அடுத்தது வெள்ளிக்கிழமை, விஸ்வாவசு வருடம் மார்கழி 25, ஜனவரி 9, 7:05 வரை, காலை 7:05 வரை சஷ்டி, பின்னர் சப்தமி. உத்திரம் நட்சத்திரம் 1:40 PM வரை, பிறகு ஹஸ்தம். நாள் முழுவதும் சித்த அமிர்த யோகம். நல்ல காரியங்கள் செய்ய இந்த நாள் முழு சுப நாளாக இருக்கிறது. புஷ்ய மாதம் என்று தெலுங்கிலே சொல்வார்கள். நல்ல காரியங்கள் செய்யலாம். திருமணம் சார்ந்த விஷயங்கள் துவங்குவதற்கு ஏற்ற நாளாக அமைகிறது. சீமந்தம், வளைகாப்பு, வித்யாரம்பம், சோறுட்ட, நகை வாங்க, பயணங்கள் செய்ய ஏற்ற நாள். பெருமாள் கோயில்களுக்கு அந்த கோயில்களில் பார்த்தீர்கள் என்றால் இன்று 1000 பாசுரங்களை, மீதமுள்ள 1000 பாசுரங்கள், பகல் 10 ராப்பத்தில் 3000 பாசுரங்கள் படிக்கப்பட்டிருக்கும். மீதமுள்ள 1000 பாசுரங்கள் படிக்கப்பட்டு இயற்பா சாற்றுமுறை என்று இந்த நாளிலே சொல்வார்கள். இந்த நாளிற்கு மேலும் ஒரு சிறப்பு, தில ஹோமங்கள், தில தர்ப்பணங்கள் செய்ய ஏற்ற நாளாக அமைகிறது. அடுத்தது சனிக்கிழமை, மார்கழி 26, ஜனவரி 10, 2026, 8:24 AM வரை சப்தமி, அதன் பின்னர் அஷ்டமி. ஹஸ்தம் நட்சத்திரம் 3:39 PM வரை, பிறகு சித்திரை. நாள் முழுவதும் மரண யோகம். சுபகாரியங்களை தவிர்க்க இந்த நாள்
சுபகாரியங்கள் செய்தால் நன்மைகள் ஏற்பட வாய்ப்பில்லை. அஷ்டகா என்று பஞ்சாங்கங்களிலே இந்த நாளுக்கு போட்டிருக்கும். அதனால் சிரார்த்தங்கள் செய்யலாம். காலாஷ்டமி திலா ஹோமங்கள் சில தர்ப்பணங்கள் செய்ய ஏற்ற நாள். மேலும் பிரம்மஹர்த்தி தோஷம் விலகுவதற்கு தேவாஷ்டமி என்ற இந்த நாளில சிவனுக்கு பகல் முழுவதும் விரதம் இருந்து பசு நெய் மட்டும் சிறிதளவாவது உண்டு அடுத்த நாள் காலை பாரணை செய்து அந்த விரதத்தை முடிப்பது என்பது பிரம்மஹத்தி தோஷம் விலகும். அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை மார்கழி 27 ஜனவரி 11 10:20 AM வரை அஷ்டமி, அதன் பின்னர் நவமி. சித்திரை நட்சத்திரம் 6:12 PM வரை, பிறகு சுவாதி. நாள் முழுவதும் சித்த யோகம். கர்ப்போட்ட முடிவு நாள். கூடாரை வள்ளி. இந்த கூடாரை வள்ளி என்றால் என்னவென்றால், நாம் ஆண்டாளை பற்றி அறிந்திருப்போம். கூடாரை வள்ளி என்பது பெருமாள் கோயில்களிலே மார்கழி மாதம் 27ஆம் நாள் கொண்டாடக்கூடிய ஒரு சிறப்பு. இந்த நாள் கூடாரை வெல்லும் கோவிந்தா என்று பாடக்கூடிய அற்புதத்தில் ஒரு மிக சிறந்த நாள். இந்த நாளில் சர்க்கரை பொங்கல், அக்கார அடிசல் என்பார்கள். இந்த அக்கார அடிசல் பெயர் சொன்னாலே வாயில் எச்சில் ஊறும், அப்படி ஒரு செய்முறை. மூட நெய் பெய்து முழங்கை வழிவார என்று நெய் அந்த அளவிற்கு விட வேண்டுமா. அப்படியே பொங்கல், சக்கரை பொங்கல் கையில் எடுத்தால் அந்த நெய் சொட்டி முழங்கை வரை கீழே முட்டி வழியாக சொட்டுமாம். அப்படி ஒரு சர்க்கரை பொங்கலை செய்து அக்கார அடிசல் செய்து வழிபடக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. கர்ப்போட்டம் முடியக்கூடிய நாள் அன்வஷ்டகா. அடுத்து திங்கட்கிழமை மார்கழி 28 ஜனவரி 12:43 PM வரை நவமி, அதன் பின்னர் தசமி. சுவாதி நட்சத்திரம் 9:05 PM வரை, அதன் பிறகு விசாக நட்சத்திரம். அமிர்த யோகம், அதன் பின்பு மரண யோகம். ஆகையினாலே சுவாதி நட்சத்திரம் இருக்கும் வரை 9:05 PM வரை அமிர்த யோகமாக இருக்கிறது. அடுத்தது ஜனவரி 13 மார்கழியில 29ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை 3:18 PM வரை தசமி, அதன் பின்னர் ஏகாதசி. விசாகம் நட்சத்திரம் 12:06 AM வரை, அதன் பிறகு அனுஷ நட்சத்திரம். மரண யோகம் என்பது 12:06 AM வரை மரண யோகம், அதன் பின்பு சித்த யோகமாக அமைகிறது. அடுத்தது ஜனவரி 14 மார்கழி 30 புதன்கிழமையாக அமைகிறது. இந்த நாள் முழுவதும் சித்த யோகமாக அமைகிறது. இந்த நாளில சுப நாள் மகர ரவி 3:07 பகல். இந்த நாளிலே புத அனுராதா, ஏனென்றால் புதன் மற்றும் அனுஷ நட்சத்திரம் சேர்வது என்பது புத அனுராதா. சூன்ய திதி போகி பண்டிகை. உத்தர அயன புண்ணிய காலத்தினுடைய துவக்கம். திருக்கணிதத்தினுடைய அடிப்படையில இந்த இந்நாளிலே பொங்கல் வைக்க ஏதுவான நேரம் என்பது காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. ஆகையினால் இது திருக்கணிதத்தின் அடிப்படையிலே பொங்கல் பண்டிகை. ஆனால் பொதுவில தமிழ்நாட்டில அடுத்தது வியாழக்கிழமை 15 ஜனவரி தை 1 அமைவது. ஆகையினால் இந்த நாள் கரிநாளாக இருந்தாலும் கூட வாக்கியத்தின்படி பொங்கல் பண்டிகை. இந்த நாளிலே பொங்கல் வைக்க சரியான நேரம் என்பது 9:45 முதல் 11 மணி வரை. அன்பு நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்றால் லைக் செய்யுங்கள். மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் என்று உங்கள் நலம் விரும்பும் மற்றும் நீங்கள் அடுத்தவரின் நலம் விரும்புகிறீர்கள் என்றால் அவர்களுக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு என்பது இன்றியமையாதது. நன்றி.